சபையில் வசந்த சமரசிங்க முன்வைத்த கருத்தால் பொங்கி எழுந்த அர்ச்சுனா. மக்கள் மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுவதற்கு இடமளிக்க வேண்டாம். கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் சந்திரசேகர் விசேட வேண்டுகோள். புதிய மின்சார சட்டமூலம் வர்த்தமானி வெளியீடு. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான மோசடி வழக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. உப்பு தட்டுப்பாட்டுக்கான காரணத்தை சபையில் வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான். நல்லூர் கோயில் அருகிலுள்ள அசைவ உணவகத்தை மூடுமாறு வலியுறுத்தி மகஜர் கையளிப்பு. இலங்கை அரசு ஊடகத்தின் பணிப்பாளர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியேற்றம். லஞ்சம் வாங்கிய வடமராட்சி கிழக்கு கடலில் 300 படகுகள் கடல் அட்டை பிடிப்பதற்காக தரைத்து விடப்பட்டுள்ளன. வர்ணகுல சிங்கம் குற்றச்சாட்டு. மன்னாரில் அனூர் அரசாங்கம் இரட்டை வேடம் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க முன்வைத்த கருத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடும் எதிர்ப்பினை வெளியிட்டார். வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவரின் கருத்து பொய்யென அர்ச்சுனா குறிப்பிட்டார். சதொச நிறுவனங்களில் 400 கிராம் உப்பு பொதியொன்று 120 ரூபாவுக்கு விற்கப்படுவதாகவும் சில இடங்களில் மாபியாக்களால் குறித்த உப்பு பொதி 300 ரூபாவுக்கு விற்கப்படுவதாகவும் வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் துறைமுகத்திற்கு 25 கொள்கலன்கள் வந்து இறங்கியுள்ளன. ஆணையரவு உப்பு உற்பத்தியும் இடம்பெற்று வருகின்றது. எனவே விரைவில் உப்பு தட்டுப்பாடு பிரச்சினை தீர்க்கப்படும். ஆகையால் இனி எதிர்க்கட்சிகள் புதிய விமர்சனங்களை தேட தயாராக வேண்டும் என குறிப்பிட்டார். இதன்போது இடையில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஆணையரவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவது பச்சை பொய் என தெரிவித்தார். அது மாத்திரமன்றி ஆணையரவு உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தெற்கிற்கு செல்லும், தெற்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வடக்கிற்கு செல்லும். ஏனென்றால் இது ஒரு நாடு, அதற்கு எதிராக யாரும் போராட முடியாது என்று வசந்த சமரசிங்க கூறினார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துகள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது. ஆலய பக்தர் ஒருவரின் தன்னார்வ முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் 450க்கும் மேற்பட்டவர்கள் தமது கையொப்பங்களை பதிவு செய்தனர். குறித்த கையொப்பங்கள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்தனரிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது சிவகுரு ஆதீனத்தின் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சைவ சமய ஆர்வலர்கள் பங்கேற்றனர். குறித்த மகஜரின் பிரதிகள் வடக்கு மாகாண ஆளுநர், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், நல்லூர் பிரதேச செயலாளர், இந்து கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கும் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆணையாளர் அலுவலகத்தில் நாங்கள் இன்றைக்கு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கையொப்பமிட்டு நல்லூர் அலங்கார ஆலய புனித விஷயத்தில் நடைமுறைக்கு ஒவ்வாத வகையில் அமையம் பெற்ற அசைவ உணவகத்தை நீக்குமாறு கூறிய அடிகளின் கையொப்ப கோவியை எங்களுடைய யாழ் மாநகர சபை அதிகாரியாக இருக்கிற ஆணையாளர் திருமலை அன்பே சிவமன்றம் நல்லூர் கந்தன் துணையோட இந்த புனித பிரதேசத்திலே இனிவர் ஒரு காலமும் அசைவம் பெறக்கூடாது என்ற பெருநோக்கத்தையும் ஐயாவுடையும் அவருடைய திருவடிகளை வழங்கி நல்லூர் கந்தன் முருகப்பெருமானுடைய திருவடியை வழங்கி இனிதே இந்த விஷயம் நலமாய் பெற முருகன் திருவடியும் என் குலதெய்வ முதலத்தீஸ்வரன் திட்டை கூட்டனையும் முன்னாள் வரதராய பெருமானுடைய நாராயண ஆபத்தாண்டு திருவடியை பெற்று அவர்கள் திருக்கரங்களில் கைப்பற்றியிருப்போம். நன்றி. நன்றி ஐயா. தொடர்புடைய வணக்கம். எல்லாம் வல்ல நெல்லை கந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை 21ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு நாங்கள் இப்பொழுது யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளர் அலுவலகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே எங்களுடைய சிவத்திரு சிவபாலன் ஐயா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக
கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் ஒருங்கு சேர்க்கப்பட்டு கோவையிடப்பட்டு இன்றைய தினம் இந்த நல்லூர் வாசலுக்கு முன்பாக புனித பிரதேசத்திலே அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஒரு கோரிக்கை கடிதத்தை சைவ அன்பர்கள் சார்பிலே இன்று நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த கடிதம் மாநகர சபை ஆணையாளருக்கு இப்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடமாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட அரசு அதிபர், நல்லூர் பிரதேச செயலர், இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஆகியோருக்கும் இந்த கடிதத்தினுடைய பிரதிகள் கையளிக்கப்பட இருக்கின்றன. அந்த விதத்திலே இந்த வேண்டுகோளானது நல்லூர் சமூகத்திலே ஒரு சமநிலையை குழப்புகின்ற இன நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற ஒரு நீதிக்கு விரோதமான செயற்பாட்டை இங்கு தென்னிலங்கையில் இருந்து கொண்டு ஒரு பல்தேசிய கம்பெனியாக இருக்கின்ற இந்த அசைவ உணவகம் இங்கே தங்களுடைய கிளையை, அதுவும் எங்களுடைய தமிழர்களுடைய புனித பூமியாம் நல்லூரிலே தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வாசலிலே உங்களுக்கு தெரியும் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது என்றால், ராஜகோபுரம் என்பது ஸ்தூலலிங்கம். ராஜகோபுரத்தை எங்கிருந்தும் எந்த நேரமுமே வணங்கலாம். ஆலயத்தினுடைய திருக்கதவுகள் நடை சாத்தப்பட்டிருக்கும் பொழுது கூட ராஜகோபுரத்தை வணங்கலாம் என்பது ஆகம விதி. அந்த அடிப்படையிலே மாநகர சபை வாசலிலே இந்த அசைவ உணவகத்துக்கு முன்னால் நின்றால் ராஜகோபுரம் அழகாக தெரிகிறது. அந்த ராஜகோபுரத்தை பார்த்து ஓம் முருகா சரணம் என்று எப்படி இந்த மாட்டிறைச்சி கடையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு கும்பிடுவது? அடியார்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயல் மட்டுமல்ல, இது நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது சைவ சமயத்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமயத்தவர்களும், அனைத்து இனத்தவர்களும், வெளிநாட்டவர்களும் என்று அனைத்து மனிதர்களும் வணங்குகின்ற ஒரு புனிதமான ஆலயமாக, அது சைவ தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய சூழலிலே இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த அசைவ உணவகம் நிரந்தரமாக மூடப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நன்றி. இந்த அசைவ உணவகத்துக்கு எதிராக நேற்றைய தினம் முதற்கட்டமாக இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது இரண்டாம் கட்டமாக இந்த யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து மகையர் கையெழுத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உங்களுடைய அடியேன் என்னுடைய கருத்தை உங்களுடைய கேள்விக்கு பதிவு செய்வதாக இருந்தால், நேற்றைய தினம் நடந்த போராட்டம் முதல் கட்டம், இன்று கையெழுத்து ஒப்படைக்கப்பட்டது இரண்டாம் கட்டம் என்பதற்கு அப்பால் இது உண்மையில 4ஆம் கட்டம். ஏனென்றால் இந்த அசைவ உணவகம் இதிலே ஆரம்பிக்கப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் இந்த அசைவ உணவகத்தினுடைய இமெயில் முகவரிக்கு info@barista.lk என்கின்ற இமெயிலுக்கு ஆங்கில மொழி மூலமாக சிவகுரு ஆதீன முதல்வராக நான் ஒரு உத்தியோகபூர்வமான இமெயிலை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதாவது நேற்றைய தினம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு முற்பட்ட 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, எப்பொழுது மாநகர சபை ஆணையாளர் 13ஆம் தேதி அந்த உணவகத்தை மூடுமாறு கடிதம் கொடுத்திருந்தாரோ, அன்றைய தினம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முதல் கட்டமாக நேரடியாகவே அவர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே info@barista.lk என்ற இமெயிலுக்கு ஆங்கில மொழி மூலமாக நான் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து மிகவும் பக்குவமான விதத்திலே ஒரு கடிதத்தை உத்தியோகபூர்வமாக அனுப்பியிருக்கிறேன். இந்த நிமிஷம் வரை அந்த கடிதத்துக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கவில்லை. அக்னாலேஜ்மெண்ட் கூட கிடைக்கவில்லை. கிடைக்கப்பெற்றது என்ற ஒரு விடயம் கூட வரவில்லை. முகப்புத்தகத்திலும் நான் அந்த கமெண்ட்ஸ் பகுதியிலே கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன். அது உத்தியோகபூர்வமற்றது என்று எடுத்துக்கொண்டாலும் இது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான இமெயில் முகவரி. அந்த மின்னஞ்சலுக்கு நான் அனுப்பினதுக்கு எந்த பதிலுமே வரவில்லை. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, கடந்த 14ஆம் தேதி புதன்கிழமை, அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை அன்று, இன்று 21ஆம் தேதி, ஒரு கிழமைக்கு முன்பு 14ஆம் தேதி எங்களுடைய சிவகுரு ஆதீனத்துக்கு மலையகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிவனடியார்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தரிசனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலய 10 மணி பூஜையை தொடர்ந்து அங்கிருந்து ஆரம்பித்து இந்த அசைவ உணவகம் அமைந்திருக்கும் இடம் வரை நாங்கள் நந்தி கொடிகள் சகிதம் பஜனை பாடி வந்து எங்களுடைய எதிர்ப்பை ஒரு ஆன்மீக ரீதியிலே இறைவனுடைய நாமங்களை பாடி வெளிப்படுத்தி இருந்தோம்.
அது 2ஆம் கட்டமாக சிவகுரு ஆதீனமாக நாங்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு பணி. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஏனைய ஐயா அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்பட்ட கடிதம், ஏனைய அமைப்புகள் தனிப்பட்ட ரீதியிலே இங்கே வழங்கப்பட்ட கடிதத்துக்கு மேலதிகமாகத்தான் நேற்றைய தினம் 3ஆம் கட்டமாக சைவ அமைப்புகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அதனுடைய 4வது கட்டமாகத்தான் இப்பொழுது இன்று தனி சைவ அன்பர்களாக, சைவ சமயிகளாக இந்த கையெழுத்துக்களை நாங்கள் இங்கே ஒப்படைத்திருக்கிறோம். இதனுடைய எதிர்கால அடுத்த ஒரு கட்டமாக சைவ அமைப்புகள், இந்து அமைப்புகளை அமைப்புகள் ரீதியாக ஒருங்கிணைத்து கையெழுத்துக்களை பெற்று கடிதங்களை உரிய தரப்புகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்தேசமும் இருக்கிறது. ஆகவே இந்த கடை நிரந்தரமாக மூடப்படும் வரை எங்களுடைய போராட்ட வடிவங்கள் பல்வேறு வடிவங்களிலே தொடரும் என்பதையும், இப்பொழுது மலையகத்தில் இருந்தும் கொழும்பில் இருந்தும் ஏனைய இடங்களில் இருந்தும் இதற்கு ஆதரவான குரல்கள் மெதுவாக ஆரம்பித்திருக்கின்றன. இவர்கள் இதனை உடனடியாக மூடாவிட்டால் இவர்களுடைய நிறுவனத்தை இந்த நாடு முழுவதிலுமே அவர்கள் ஒரு கேள்விக்குறிக்கு உட்படுத்தக்கூடிய விதத்திலே, அவர்களுடைய வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய செயற்பாடுகள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய மின்சார சபையில் மறுசீரமைப்பு சட்டமூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறைக்கும் வகையில் இந்த சட்டமூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார சபையை 12 பிரிவுகளாக பிரித்து மறுசீரமைப்பதற்காகவே ஏற்கனவே காணப்பட்ட சரத்துக்கள் நீக்கப்பட்டுள்ளன. புதிய திருத்தச் சட்டத்தில் மின்சார சபையை 4 பிரிவுகளாக பிரித்து மின்சார சபையை முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான சரத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்தது. குறித்த சட்டமூலத்தை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது. மருத்துவ சுகாதார பணியாளர்கள் வெளிநாடுகளிற்கு புலம்பெயர்வது குறித்து ஜெனீவாவில் இடம்பெற்ற உலக சுகாதார மாநாட்டில் சுட்டிக்காட்டியுள்ள சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, இதன் காரணமாக இலங்கையின் சுகாதாரத்துறைக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2022 முதல் 2025 முதல் ஆயிரக்கணக்கான சுகாதார பணியாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். 726 மருத்துவர்கள், 116 மருத்துவ அதிகாரிகள், 2800 மருத்துவ தாதிகள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் என சர்வதேச மாநாட்டில் தெரிவித்துள்ள அமைச்சர், எங்கள் சுகாதார பணியாளர்களை உருவாக்குவதற்கு பெருமளவு பணத்தை செலவிட்ட பின்னர் நாங்கள் தற்போது குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபீரத்தின முன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இதேவேளை இந்த வழக்கை ஜூன் 27ஆம் தேதி விசாரணைக்கு முன்னரான கலந்துரையாடலுக்கு அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் மனோஜ் நடேசன் அமரசிங்க மற்றும் துணை பணிப்பாளர் நாயகம் தனுஜா ஆரியரத்ன ஆகியோர் ஊழியர்களால் தாக்கப்பட்ட பின்னர் அலுவலக வளாகத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். தொலைக்காட்சி நிலையத்தின் உள் வட்டார தகவல்களின்படி இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிறுவனத்தின் ஊழியர்களுடன் கொண்டிருந்த பல மோதல்களின் விளைவாக நிகழ்ந்துள்ளது. SLRC ஊழியர்கள் ஆரியரத்னவுடன் பல விடயங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் அவர் ஊழியர்களை அடிக்கடி அவமரியாதையாக நடத்துவது மற்றும் அவர்களை இழிவுபடுத்துவது ஆகியவை அடங்கும். முந்தைய தலைவர் சேனேஷ் பண்டார திசாநாயக்கவின் காலத்தில் ஆரியரத்ன நியமிக்கப்பட்டார். தொலைக்காட்சி நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தொடர்ந்து அவரை பாதுகாத்ததால் ஊழியர்கள் அவர் மீது கோபமடைந்தனர். இந்த நிலைமை தொடர்பாக இயக்குநர் ஜெனரல் மனோஜ் நடேசனுடன் கலந்துரையாட ஊழியர்கள் கோரியதை அடுத்து இன்று வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தை தொடர்ந்து ஊழியர்கள் ஒன்றுபட்ட நிலையில் இது நிர்வாக பிரிவின் பொறுப்பான பணிப்பாளர் நாயகத்தையும் அலுவலக வளாகத்திலிருந்து இயக்குநர் ஜெனரலையும் வெளியேற்ற வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு புத்தளம் உப்பு கூட்டுத்தாபனத்தின் தனியார் வியாபாரத்திற்காக உப்பு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளமையே காரணமாகும். அதனால் நுகர்வோர் அதிகார சபை புறக்கோட்டையில் உள்ள பெட்டி கடைகளில் சோதனை நடத்தாமல் அம்பாந்தோட்டை மற்றும் புத்தளத்திற்கு சென்று முடிந்தால் உப்பு எங்கே உள்ளது என்று பரிசோதனை செய்யட்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அவர் இன்று உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், தேசிய மக்கள் சக்தி ஆட்சியேற்று 7 மாதங்கள் கடந்துள்ளன. ஆனால் இன்னும் நாட்டில் சில உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இதற்கு துரித தீர்வுகளை அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை. அண்மையில் அரிசி தொடர்பான பிரச்சினை வந்தபோது வரிகளை அறவிட்டு வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் உப்பு பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. இது கடந்த 6 மாதங்களாக நிலவுகிறது. இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்படும் என்று தெரியும். அது தொடர்பான தீர்மானங்கள் என்ன, ஏன் தட்டுப்பாட்டை தடுக்க முடியவில்லை என்பதை கூற வேண்டும். அதனை விடுத்து மழை பெய்தாலோ முன்னாள் அரசாங்கத்தினாலோ இது ஏற்பட்டது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வாறாயினும் கடந்த 6 மாதங்களாக அரசு உப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாகவே உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த உப்பு எங்கே? எந்த தனியார் துறைக்கும் உப்பு கொண்டுவர அனுமதி வழங்கவில்லை. அண்மையிலேயே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அப்படியென்றால் அரசு உப்பு கூட்டுத்தாபனம் கொண்டு வந்த உப்பு எங்கே? ஏன் இந்த உப்பு சந்தைக்கு வரவில்லை? உப்பு கட்டிகளே கொண்டு வரப்பட்டன. இவை உப்பு வர்த்தகர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன. இதற்கு என்ன நடந்தது? இந்தியாவில் உப்பு மெட்ரிக் டன் ஒன்றின் விலை $80 ஆகும். அதனை கொண்டு வரும் போது உப்பு கிலோ ஒன்றுக்கு அரசாங்கம் $40 வரியை அறவிடுகிறது. இதன்படி கிலோ ஒன்றுக்கான செலவு $24 ஆகும். சகல செலவுகளையும் சேர்த்தால் 1 கிலோ உப்பு $100 வழங்கலாம். ஆனால் சந்தையில் $350 முதல் $400 வரையிலான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உப்பை பெற்றுக்கொள்பவர்கள் யார்? புத்தளம் உப்பு கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளராக இருக்கும் ரவி லியனஹேவே ரைக்கம் நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். அவரை இறக்குமதி செய்யப்படும் உப்பு தொகையை ரைக்கம் நிறுவனத்திற்கு கொண்டு சென்று $350 விற்பனை செய்கின்றார். உங்களின் முறைமாற்றம் புதுமையானது. முன்னர் $130 விற்பனை செய்தவர்கள் இப்போது விலையை அதிகரித்துள்ளனர். அதேபோன்று கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமித்துக் கொள்ள அரசாங்கத்திற்கு முடியாமல் இருக்கிறது. இந்த துறையில் 50 வருடம் அனுபவம் உள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகத்தை நியமிப்பதற்கே அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. எனவே நுகர்வோர் அதிகார சபை புறக்கோட்டையில் உள்ள பெட்டி கடைகளில் சோதனை நடத்தாமல் அம்பாந்தோட்டை மற்றும் புத்தளத்திற்கு சென்று முடிந்தால் உப்பு எங்கே உள்ளது என்று பரிசோதனை செய்யட்டும் என்றார். அனுமதிக்கு மேலாக 300 படகுகளும் லஞ்சம் வாங்கியே வடமராட்சி கிழக்கு கடலில் கடலட்டை பிடிப்பதற்காக தரைத்து விடப்பட்டுள்ளன என வர்ணகுலசிங்கம் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் பிரதிநிதி நாகராசா வர்ணகுலசிங்கம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வடமராட்சி பகுதிகளில் கடலட்டை பிடிக்க அனுமதி வழங்கக்கூடாது என நாம் குரல் கொடுத்து வரும் நிலையில் 310 படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடலட்டை பிடிப்பதற்காக 310 படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 600 வரையான படகுகள் கடலட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளன. ஊழலற்ற கட்சி அரசு என கூறிக்கொண்டு வந்த NPP 310 படகுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் எப்படி 600 வரையான படகுகள் கடலட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளன? அனுமதிக்கு மேலாக 300 படகுகளும் லஞ்சம் வாங்கியே வடமராட்சி கிழக்கு கடலில் கடலட்டை பிடிப்பதற்காக தரைத்து விடப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்டுள்ள தொழில்களுக்கு லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதி அளிக்கும் அமைச்சு, கடல் மீன்பிடி பற்றி தெரியாத ஒருவர் அமைச்சராக இருந்து கொண்டு கடற்றொழில் பற்றி பேசுவது கிடையாது. பாராளுமன்றில் நேற்று விவசாயம், குளங்கள், வீதிகள் பற்றி பேசும் அமைச்சர் கடற்றொழில் பற்றி பேசவே இல்லை. உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி செய்வதில் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முன்வர வேண்டும். இனிமேலும் ஒன்று சேராமல் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை கையாள முடியாது. இதனை தமிழ் கட்சிகள் உணர்ந்து மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் எதிர்காலத்தில் மக்கள் இவ்வாறான கட்சிகளை நிராகரிக்க வேண்டும். தனித்து நிற்கும் கட்சிகளுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ வெளிநாட்டிலிருந்து எமது உறவுகள் பணம் அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவ்வாறு பணம் அனுப்புவதை நிறுத்தினாலே இங்குள்ளவர்களை வழிக்கு கொண்டு வர முடியும். அரசு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளது. 5985 ஏக்கர் காணிகளில் 3500 ஏக்கர் வரையான காணி வடமராட்சி கிழக்கில் காணப்படுகிறது. இக்காணிகளில் மக்கள் பரம்பரையாக வாழ்ந்து கடற்றொழில் மற்றும் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த பூர்வீக காணிகள் இவை. யுத்தம் மற்றும் வேறு காரணங்களால் மக்கள் குறித்த பகுதிகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இதில் பலர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். பலர் வேறு பகுதிகளில் வசித்து வரும் நிலையில் இக்காணிகளை அரசுரிமையாக்க அரசு முனைவதை நாம் எதிர்க்கின்றோம் என தெரிவித்தார்.
இலங்கையின் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளத்தை 27,000 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. அத்துடன் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறைந்தபட்ச தினசரி சம்பளம் 1,800 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தொழிலாளர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் 3ஆம் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் 9,500 ரூபாவாலும் குறைந்தபட்ச தினசரி சம்பளம் 309 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளத்தை 3,000 ரூபாவாலும் குறைந்தபட்ச தினசரி சம்பளம் 120 ரூபாவாலும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் வீதிமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண நகர்பகுதியிலிருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவிளான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வளையத்தினுள் காணப்பட்டமையினால் வசாவிளான் சந்தியுடன் தமது சேவைகளை மட்டுப்படுத்தியிருந்தன. அதனால் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்படும் 769 வழித்தட பேருந்துகள் மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட்டது. தற்போது உயர் பாதுகாப்பு வளையத்தின் ஊடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையால் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்பட்டு பலாலி வீதி ஊடாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசன்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள பேருந்து நிலையம் வரையில் சேவையில் ஈடுபடுகிறது. இந்த நிலையில் 769 வழித்தட அனுமதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலிட்டியிலிருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசன்துறை வீதி வழியாக மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் தனியார் பேருந்து சேவை வழித்தடம் தொடர்பான கூட்டம் இடம்பெற்றது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனவே குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்திற்கு வருமாறு கோரி சாரதிகள், நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதியாக போலீசார் தலையிட்டு வழமை போன்று சேவையில் ஈடுபடுமாறு கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மன்னார் கரையோர பகுதிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக பொதுமக்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்ற நிலையில் உள்ளூர் முகவர்கள் சிலரின் உதவியுடன் குறித்த மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு மக்களின் விருப்பமின்றி அனுமதி வழங்க மாட்டோம் என பகிரங்கமாக அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் முடிந்து உள்ளூராட்சி மன்றங்கள் கூட இன்னமும் அமைக்கப்படாத நிலையில் கனிய மணல் அகழ்வுக்கான அனுமதி வழங்குவதற்கான அளவீட்டு பணிகளை அரசு நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக நேற்று முன்தினம் மத்திய நில அளவை திணைக்களத்தினர் பேசாலை 50 வீட்டு திட்டம் பகுதியில் கனிய மணல் அகழ்வை மேற்கொள்வதற்கான அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றுடன் வருகை தந்திருந்த நிலையில் பொது அமைப்புகளின் ஒன்றியம் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழு உறுப்பினர்களின் தலையீடு காரணமாக அளவிடும் பணிகளை நிறுத்திவிட்டு வெளியேறியிருந்தனர். குறித்த நில அளவை திணைக்களத்தினர் அளவீடு மேற்கொள்ளும் பணிகளை ஆவணப்படுத்த முயன்ற ஊடகவியலாளர்களையும் அச்சுறுத்தும் விதமாக செயற்பட்டதுடன் ஊடகவியலாளர்களின் ஆவணப்படுத்தல் செயற்பாட்டை காணொலியாகவும் பதிவு செய்து அச்சுறுத்தியிருந்தனர். முன்னதாகவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவும் கனிய மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று சில நாட்களில் கனிய மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்க அரசு திணைக்களங்கள் வருகை தந்த நிலையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்து சில நாட்களே நிறைவடைந்த நிலையில் மீண்டும் கனிய மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள திணைக்களங்கள் வருகை தந்துள்ளனர். இவ்வாறு அனுர தலைமையிலான அரசாங்கம் மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் காலங்களில் ஒரு வாக்குறுதியையும் தேர்தல் நிறைவடைந்த பின்னர் வாக்குறுதிக்கு எதிரான நிலைப்பாட்டையும் முன்னெடுத்து வருகின்றமை மன்னார் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் மன்னாரில் உள்ள சில மக்களால் புறக்கணிக்கப்பட்ட முகவர்களை பயன்படுத்தி உள்ளூர் திணைக்களங்களிடமும் அதே நேரம் சில கிராம மக்களிடம் அனுமதி பெறுவதற்கும் கனிய மணல் அகழ்வோடு தொடர்புபட்ட நிறுவனம் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
மன்னார் மாவட்டத்தில் மன்னார் தீவு திட்டமிட்டு அளிக்கப்பட்டு வருகிறது. வேகமாக அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு அதிகாரிகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பல தொழில் நிறுவனங்களும் முன்னின்று செயற்பட்டு வருகின்றன. இதற்கு மக்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னார் பிரஜைகள் குழுவில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், முதலாவது எந்த விதத்திலும் இந்த பல்தேசிய நிறுவனம், அதாவது மக்கள் அழிவில் எந்த விதமான அக்கறையும் கொள்ளாமல் லாபத்திலே கருத்தில் கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வருகின்ற எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தொழில் சார்ந்த கம்பெனிகளுக்கும் உதவி செய்ய வேண்டாம் என்றும் ஒத்தாசை செய்ய வேண்டாம் ஒத்துப்போக வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையில் அதிகமாக 2 மண்ணழகு அகழ்வு நிறுவனங்களும் 3 காற்றலை நிறுவனங்களும் மன்னார் மக்களுக்கு எதிராக மிகவும் மிகவும் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு பலரை பணம் கொடுத்து வாங்குகின்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள். அதனாலே மக்களுடைய வாழ்வுக்கு தாங்கள் கை கொடுப்பதாக பொய் சொல்லி அந்த மக்களை இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தி அந்த திட்டங்களை முன்னெடுக்கிற முயற்சியில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று. அடுத்து அவருடைய காணிகளை மிகவும் அதிகூடிய பணம் கொடுத்து வாங்கி தமக்கு சொந்தமாக்கி கொண்டு எங்களுடைய வாழ்விடங்களை பறிக்கின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தோடு எங்களுடைய பட்டதாரிகளுக்கு அதி உயர்ந்த சம்பளம் தருவதாக சொல்லி வேலைக்கு அமர்த்துகின்ற திட்டங்களும் அண்மை காலங்களில் திரைமறைவில் நடந்து கொண்டிருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் ஒட்டுமொத்தமாக மன்னார் மாவட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிராக போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு எந்த விதத்திலும் இதற்கு அனுமதி வழங்கக்கூடாதும் எந்த விதத்திலும் ஒத்து போகக்கூடாது என்றும் நான் மக்கள் சார்பில் தாழ்மையோடு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பணி மிகவும் ஒரு புனிதமான பணி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த மரணம் வந்தாலும் மக்களுடைய வாழ்விடங்களை இழப்பதையும் எங்களுடைய இயற்கை பறிபோவதையும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். சொந்தமாக ஜனாதிபதி மாளிகைக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அலுவலகத்திற்கும். அத்தோடு வந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் இந்த சம்பந்தமாக சொல்லப்பட்டு அதற்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத முடிவுகளை எடுத்து காற்றலை மின் உற்பத்தி திட்டத்தை மன்னார் தீவுக்கு வெளியே கொண்டு போவதாக வாக்களித்திருந்தும் அதுக்கு எதிரான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு விரோதமாகவே எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருப்பது இந்த வேளையில் மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணகழ்வு திட்டமானது மக்களுக்கு விரோதமான திட்டமானது 2 மிகப்பெரிய நிறுவனங்களினால் கம்பெனிகளாலே நடைபெறும். ஒன்று மாஸ் மினரல் கம்பெனி, அடுத்தது டைட்டானியம் சாண்ட் மினரல் கம்பெனி. ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட 2 கம்பெனிகளும் மிகவும் துரிதமாக மக்களுடைய காணிகளை தங்களுடைய சொந்த பெயரில் எடுத்துக்கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மக்களிடமிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் மக்கள் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் என்பது பல மக்களுடைய புகார்களிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கு. ஆகவே மக்கள் விழிப்பாக இருந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மக்கள் அமைப்புகள், மீன்பிடி சங்கங்கள், அபிவிருத்தி சங்கங்கள், மாதர் அபிவிருத்தி சங்கங்கள், ஏனைய கோவில், பள்ளி, ஆலய நிர்வாகங்கள் இதில் துரிதமாக விழிப்புடன் இருந்து எதிராக செயற்படுவதன் வழியாக மட்டும்தான் இந்த ஆபத்திலிருந்து எங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியும் என்பதை எங்கள் மேல் அன்பு கொண்ட பலர் எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை சொல்லிக் கொண்டிருக்க இதன் வழியாகத்தான் இந்த மிகப்பெரிய நிறுவனங்களை எங்களுடைய மண்ணிலிருந்து அகற்ற முடியும். ஆகவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதற்கு ஒத்துழைக்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் உடனடியாக ஒன்று சேர்ந்து வருகின்ற இந்த 3 கிழமைகளே பல்வேறு நடவடிக்கைகளை எங்களுடைய
மன்னார் பிரேஜில் குழு மேற்கொள்ளவிருக்கிறோம். முதலாவது எல்லா மக்களிடமும் கையெழுத்து வாங்கி உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிற ஒரு நடவடிக்கையும், எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு எதிர்ப்பு ஊர்வலத்தை செய்ய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதற்கு எல்லா மக்களும் அன்றைய நாளிலே தொழில்கள் அனைத்தையும் நிறுத்தி எங்களுடைய அழிவிலிருந்து இந்த மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற பட்டதாரிகளும் இளைஞர்களும் இந்த விடயங்களில் தங்களை ஈடுபடுத்தாது இதற்கு எதிராக செயற்பட்டு வருங்கால மக்களுக்கு, எங்களுடைய சந்ததிக்கு ஒரு ஆரோக்கியமான நிலத்தையும் சூழ்நிலையும் இயற்கை வளம் நிறைந்த ஒரு வாழ்வையும் கொடுக்க எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் அவதானிக்கக்கூடிய ஆய்வுகளிலிருந்து வந்த முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட போகின்ற சமூகமாக மீனவ சமூகம் அமைகின்றது. அவர்கள் 2 மிகப்பெரிய இந்த திட்டங்களாலும் பாதிக்கப்பட போகின்றால், ஒன்று காற்றலையினாலே மிகப்பெரிய பாதிப்பை அவர் சந்திக்க போகிறார். ஒன்று அவருடைய மீன்பிடி இடங்களும் வாழ்விடங்களும் அவருடைய மீன்பிடி வளமும் பாதிக்கப்பட போகின்றார். அடுத்ததாக பல ஆண்டுகளாக எடுக்கப் போக இருக்கின்ற கனியம்மன் அகழ்வினாலே எங்களுடைய கரையோர பகுதிக்குள்ளே தண்ணி புகுந்து எங்களுடைய மக்களுடைய மீன்பிடி தொழிலும் அவருடைய கரையோரங்களும் பாதிக்கப்பட்டு ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு நிலமாக எங்களுடைய நிலம் மாற்றமடைய போகிறது என்பதை மிகவும் ஒரு கவலையோடும் பயத்தோடும் இந்த இடத்துல பதிவு செய்வதனாலே எல்லா மீனவ சமூகங்களும் இந்த வேளையில் விழித்தெழுந்து உங்களுக்கிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைந்தறிந்து விட்டு எதிர்கால சந்ததிக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு ஒத்துழைத்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் ஆகியோருக்கு இடையில் இன்று கொழும்பில் அமைச்சகத்தில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது. அமைச்சர் சந்திரசேகர் உயர்ஸ்தானிகரை அன்புடன் வரவேற்று இலங்கையின் மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் குறிப்பாக வடக்கு மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினார். அபிவிருத்தியில் பின்தங்கிய சமூகமாக வாழும் வடக்கு மக்களின் நிலை குறித்து இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் 30 வருட கால யுத்தத்திற்கு பின்னரும் வடக்கு மக்கள் இன்னும் முறையான கவனம் செலுத்தப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வலியுறுத்தினார். கடந்த கால அரசுகள் தமிழ் மக்களை பெரும்பாலும் புறக்கணித்ததாகவும், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த பாகுபாடுமின்றி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாரிய அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல், மோசடி மற்றும் இனவாதமற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். வடக்கில் உள்ள பல சமூகங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வதாகவும் 40% பேர் இன்னும் தற்காலிக கொட்டில்களில் வசிப்பதாகவும் அமைச்சர் விளக்கினார். பெற்றோரை இழந்த பிள்ளைகள், விதவைகள் மற்றும் பல முதியோர் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 60% மக்கள் கடன்பட்டு வாழ்வதாகவும், கடனை திருப்பிச் செலுத்த பெரும் சிரமங்களை அனுபவிப்பதாகவும், வன்னி பிரதேசத்தில் பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரிப்பதற்கு இதுவே முக்கிய காரணம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடற்றொழிலில் ஈடுபடும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அமைச்சர் சந்திரசேகர் கலந்துரையாடினார். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வடக்கு மற்றும் தெற்கு மீனவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் தமது தொழிலில் ஈடுபட்ட ஒரு காலம் இருந்ததாகவும், ஆனால் பாகுபாடு அரசியல் இலங்கையில் இனவாதத்தை வளர்த்து தேசிய ஒற்றுமையை சீர்குலைத்ததாகவும் அவர் கவலை தெரிவித்தார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்ப அரசாங்கம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வலியுறுத்தினார். எந்த வடிவத்திலும் இனவாதத்திற்கு இனி இடமளிக்கப்பட மாட்டாது என அவர் திட்டவட்டமாக அறிவித்தார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை குழப்ப மீண்டும் இனவாத பிரிவுகளை தூண்டிவிட உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சில தீய சக்திகள் முயற்சிப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். மக்களை மீண்டும் இன ரீதியாக பிளவுபடுத்தும் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் இடமளிக்க வேண்டாம் என கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளுக்கு கனடாவின் முழு ஆதரவை வழங்குவதாக கூறினார். ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி பெற்று வலுவான மக்கள் ஆணையை அவர் குறிப்பாக பாராட்டினார். இந்த முயற்சிகளுக்கு கனடாவின் தொடர்ச்சியான ஆதரவை வெளிப்படுத்தினார். புதிய அரசாங்கத்தை சர்வதேச சமூகம் வரவேற்றுள்ளதாக உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேசிய படைவீரர்கள் தினத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரையையும் அவர் பாராட்டினார். இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் புதிய செயலாளர் கலாநிதி PK கோலித்த கமல ஜீனதாச
பொருளாதார பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டமிட்டுள்ள மீன் வளர்ப்பு அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு கெனடி உஸ்தானிகரிடம் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக கடல் அட்டை வளர்ப்பு மையங்களை நிறுவுவதற்கும் தனியார் பொது பங்காளித்துவங்களை ஊக்குவிப்பதற்கும் முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டங்களுக்கான நிதி நிறுவனங்களை கண்டறிவதற்கு கனடாவின் ஆதரவு மிகவும் முக்கியமானது என செயலாளர் வலியுறுத்தினார். மேலும் கடல் அட்டை வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கும் கழுகங்கை நீர்த்தேக்கத்தில் புதிய மீன் வளர்ப்பு திட்டங்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகளையும் கருத்தில் கொள்ளுமாறும் அவர் கோரினார். கனடாவின் வலுவான மீன்பிடி துறையையும் மேம்பட்ட மீன் வளர்ப்பு தொழில்நுட்பத்தையும் முன்னிலைப்படுத்திய உயர்ஸ்தானிகர் எதிர்காலத்தில் இந்த துறைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை தொடர ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார்.